நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டேன். என்னடா நம்ம இங்கேயே இருந்துட்டு இவ்வளோ நாளாக போகாமல் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி போனேன். அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் நரசிம்மர் கோயில் தான் இருந்தது. எல்லோரும் சொன்னாங்க ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு அப்புறம் நரசிம்மரை வந்து கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஆஞ்சநேயருக்கு ஒரு துளசி மாலை வாங்கிட்டு நேராக கிளம்பிட்டேன். உள்ளே போய் என்ட்ரன்ஸ்லேயே வந்து வியாசராஜ ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் இருந்தது. அந்த கடவுளையும் கும்பிட்டேன். அதுவும் ஆஞ்சநேயர் தான். அவரையும் கும்பிட்டுட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போனது பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாகவே இருந்தது. நேராக என்ட்ரன்ஸில் விநாயகர் வச்சுருந்தாங்க. விநாயகர் கும்பிட்டுட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஹனுமார் வந்து 18 அடி உயரத்தில் இருந்தார். இங்கே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் ராஜ அலங்காரத்தில் வச்சுருந்தாங்க. செம கூட்டமாகவே இருந்தது. நானும் சரின்னு சொல்லிவிட்டு லைனில் போய் நின்றுட்டேன். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி சனி பகவான், அஷ்டம சனி, 7.5 சனி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஆஞ்சநேயரை மட்டும் தான் கும்பிடுவாங்க. சனி பகவான் பயந்துக்கிற ஒரே கடவுள் வந்து அனுமார் தான். அனுமாரை கும்பிட்ட யாருமே சனி பகவான் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லவும், நானும் எனக்கும் அஷ்டம சனி நடக்கிறனால நானும் அங்கே கிளம்பி போயிட்டேன். பார்த்திங்கன்னா அங்கே நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரஸ்வதி, ஹனுமான் பெயிண்டிங்ஸு. அப்புறம் ஹனுமான் வந்து சீதை கிட்டே போய் செய்தி கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஹனுமார் வந்து மலையை பிளக்கிறது, அந்த மாதிரி நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயில் சுற்றியுமே பெயிண்டிங்ஸாக தான் இருந்தது. நிறையா நல்லா பார்க்கவே குட் வைப்ஸாக தான் எனக்கு வந்தது. நெக்ஸ்ட்டு ஹனுமான் வந்துட்டு ராமரோட குழந்தைங்க கூட 2 பேரையும் தோளில் வச்சுருக்க மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கநாதர், அதுக்கப்புறம் கருடாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடவுளோட பெயிண்டிங்ஸுமே அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹனுமார் வந்து மலையை தூக்கிட்டு போகிறது, அதுக்கப்புறம் சீதைக்கிட்ட இது கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பெயிண்டிங்ஸ் இருந்தது. நான் எல்லாமே பார்த்துட்டு பெயிண்டிங்ஸே செம்மையாக இருந்தது பார்க்கும் போதே. அங்கே பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு நானும் மனசு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன். நீங்களும் இந்த கோயிலில் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.